கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், அதின் 5ஆம் வசனம். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். பாருங்க, இங்க காத் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தாவீதினிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, தாவீது இனிமே அரண்கள்ல தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக ஒளிந்திருக்க வேண்டாம், யூதா தேசங்களின் எல்லைக்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதற்கு முன்பாக தாவீது என்ன பண்றார் அப்படின்னா, சவுலின் கைக்கு தப்பிப்பதற்காக, சவுல் தன்னை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக அரண்கள்ல தங்கி அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அரணான சில எல்லைகள், குகைகள், காடுகள் அங்கெல்லாம் தங்கி அவர் வாசம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு அப்படின்னா, நீ யூதாவின் எல்லைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு கர்த்தரிடத்துல இருந்து வந்ததுனால தாவீது என்ன பண்றார் அப்படின்னா, இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு யூதாவின் எல்லைக்கு வருகிறதை பார்க்கிறோம். அங்க சில காரியங்களை செய்யட்டுமான்னு கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தரும் செய் என்று அனுமதிக்கிறார். தாவீதும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டு வருகிறார். ஆனாலும் சவுலின் பிரச்சனை ஓய்ந்ததாக தெரியவே இல்லை. சவுல் தாவீது யூதாவின் எல்லைக்கு வந்துட்டார் என்பதை கேள்விப்பட்டதும் இன்னும் அதிகமாய் தாவீதை துரத்த ஆரம்பிக்கிறார். 2 சந்தர்ப்பங்கள் அதன் பின்பு நேரிடுகிறது. 2 சந்தர்ப்பங்கள்லையும் சவுலின் ஜீவன் தாவீதின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது போல ஒரு தருணம். ஆனா அந்த 2 சந்தர்ப்பத்திலையும் தாவீது சவுலுக்கு ப்ரூவ் பண்றார். என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, நான் நினைச்சிருந்தா உங்களை கொலை செய்திருக்கலாம். ஆனா உங்களை கொலை செய்யணும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் உங்களை எப்படி ஹானர் பண்றனோ அது போல நீங்களும் என்னை உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, சவுல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். இதுல இந்த 2ஆம் தருணம் வரும்பொழுது சவுல் தன்னுடைய தப்பை எல்லாம் ரியலைஸ் பண்ணி தாவீத தாவீதுகிட்ட சாரி கேட்குறார். சாரி கேட்டு நீ இன்னும் மென்மேலும் நீ பலப்படுவ, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனதார தாவீதை பிளஸ் பண்ணிட்டு சவுல் கடந்து போகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது பாருங்களேன். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு, நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். பாருங்க, இப்போ 2 விசை சவுலை தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர். ஒவ்வொரு விசையும் தாவீதை சவுல் கைக்கு தப்புவித்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். ஆனா இப்போ இப்படி கர்த்தர் காப்பாத்தின பின்பும் தாவீதுக்குள்ள ஒரு யோசனை வருகிறது. தன் இருதயத்துல தாவீது யோசிக்கிறார், இனிமே நான் இந்த யூதாவின் எல்லைகள் இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் இந்த இஸ்ரவேலின் முழு எல்லையை விட்டுமே அப்புறப்பட்டு பெலிஸ்தீனின் எல்லைக்கு போய் இருப்பது தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறார். பாருங்க, யார் இந்த பெலிஸ்தியர்? இந்த பெலிஸ்தியர் தேவனுக்கு எதிரானவர்கள். ஒரு காலகட்டத்துல இந்த பெலிஸ்தியர் இருக்கக்கூடிய கோலியாத்தை தான் தாவீது என்ன பண்ணினார் அப்படின்னா கொன்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக எப்பொழுதும் ஒரு யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தாவீது நிச்சயமா என்ன பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னா, பெலிஸ்தர் இடத்துல அடைக்கலம் தேடி போயிருக்க கூடாது. தாவீதுக்கு கர்த்தரே அடைக்கலமா இருந்தார். அவர் காடுகள்ல வாசம் பண்ணினாலும், சவுல் கையில மாட்டிக்கொள்றது போல இருந்தாலும், ஒரு தருணத்துல கூட தாவீதின் ஜீவனை கர்த்தர் சவுலின் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆனாலும் தாவீது ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இனிமே ஓடி ஓடி ஒளியறது வேஸ்ட், ஏதாவது ஒரு முயற்சியை நான் தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி முதல் விசை தாவீது கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுக்கிறார். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, யூதாவின் எல்லைக்கு வான் கூப்பிட்டது கர்த்தர். அங்க வான் கூப்பிட்ட கர்த்தரால நிச்சயமாய் தாவீதை பராமரிக்கவும் காப்பாற்றவும் முடியும். ஆனா தாவீது சூழ்நிலைகளை பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார். இனி சவுல் கையில இருந்தா நான் செத்தே போவேன், இங்க இருந்தா நான் செத்துடுவேன், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் பெலிஸ்தர் எல்லைக்கு போறேன் அப்படின்றார். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசித்து பாருங்களேன். தாவீது அங்க செத்துடுவார், சவுல் கொன்று விடுவார் அப்படின்னா ஏங்க கர்த்தர் தாவீதை யூதாவின் நிலைக்கு வான்னு சொல்லி அழைக்கணும்? நீ அரண்லயே பாதுகாப்பா இருந்தானே சொல்லியிருக்கணும். இப்போ எலியாவை பாருங்களேன். கர்த்தர் சொல்றாரு, நீ கேரீத் ஆற்றங்கரண்டில ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி. அதன் பின்பு சொல்றாரு, நீ இங்க சாரிபாத் ஒரு விதவின் வீட்டுல நீ ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி.
ஏற்ற நாள் வரும்பொழுது நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சா கர்த்தர் நம்மை எச்சரிப்பார். நமக்கு ஆபத்து இல்லன்னும் பொழுது தான் நீ நேரடியா புறப்பட்டு வா அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். இங்கே பாருங்க, தாவீதுக்கு அதுவரைக்கும் அரண்ல இருந்த தாவீதுக்கு, யூதாவின் எல்லைக்கு வா அப்படின்னு அழைப்பு ஏன் வருதுன்னா, இனிமே உனக்கு ஆபத்து இல்ல தாவீது, நான் உன்னை பார்த்துக்குவேன், நீ வான்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. ஆனா, கர்த்தர் எத்தனை முறை காப்பாத்தியும், எத்தனை முறை தாவீதை பலப்படுத்தியும், தாவீதுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இனிமே இப்படியே பயந்து பயந்து வாழற பொழப்பு நமக்கு வேண்டாம்டா. நம்ம எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, கர்த்தரிடத்துல ஆண்டவரே நான் பெலிஸ்தரின் எல்லைக்கு போகட்டுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஆலோசனை கேட்கவே இல்ல. ஸோ முதல் விசை தாவீது என்ன பண்றாருன்னா, தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம, தானே புறப்பட்டு பெலிஸ்தரின் எல்லைக்கு போகிறதை நீங்க இங்கே பார்க்க முடியும். அந்த பெலிஸ்தரின் எல்லையில தாவீது எத்தனை நாட்கள் இருக்கிறார் அப்படின்னா, 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். 1 இயர் 4 மந்த்ஸ் தாவீது எங்க இருக்கிறார்னா, பெலிஸ்தரின் தேசத்துல இருக்கிறார். இங்க எப்படி அவர் சாப்பிட்டார் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது, அதுவரைக்கும் தாவீதுக்கு தேவனால போஷிப்பு கிடைத்தது. ஆனா, இப்ப தாவீதை பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய எல்லைகளை கொள்ளையடித்து, தன் பிரயாசத்தினால தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வருகிறதை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம, அந்த 1 இயர் 4 மந்த்ஸ் தாவீது கர்த்தரிடத்துல எதையாகிலும் பேசினார் அப்படின்னோ, கர்த்தரிடத்துல எதையாவது விசாரித்தார் அப்படின்னோ நீங்க பார்க்க முடியாது. தன் தேவனுக்காக ஒரு வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருக்கு. யூதர்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகக்கூடாது என்பதெல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனாலும் கூட அவரு கர்த்தரிடத்துல விசாரித்து, கர்த்தரிடத்துல பழகுகிற அந்த அனுபவம் அந்த 1 இயர் 4 மந்த்ஸ் தாவீதுக்கு இல்ல அப்படின்றத நீங்க வேதத்திலேருந்து தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அங்க ஓப்பனா எழுதல அப்படின்னாலும், அவர் எப்போ பெலிஸ்தரின் எல்லைக்கு போனாரோ, அதோட அவர் தேவனிடத்துல விசாரிக்கிறதை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் விசாரிக்காம தான் இப்ப இங்க வந்திருக்கிறோம். இனி விசாரிக்க போனாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும்னு தெரியாது. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர அவாய்ட் பண்ணிட்டு, பெலிஸ்தரின் எல்லையில நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கு இந்த ராஜாங்கமே வேண்டாம். நிம்மதியா வாழ்ந்தா மட்டும் போதுன்ற மனநிலைக்கு தாவீது வருகிறார். இப்ப பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னா, அ அந்த ராஜா பெலிஸ்தரின் ராஜா வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் தொடுக்க நினைக்கிறார். அந்த யுத்தத்துக்கு தாவீதும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. தாவீதும் யுத்தத்துக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாரு. ஆனா அந்த யுத்தத்துக்கு தாவீது போகக்கூடாது. ஏன்? அங்க போனா இஸ்ரவேலருக்கு விரோதமாக, தன் சொந்த ஜனத்துக்கு விரோதமாக தாவீது யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தம் செய்ய தாவீது போகக்கூடாதுன்னு ஆண்டவர் நிச்சயமா எதிர்பார்த்திருப்பார். பட் தாவீது போய் நின்றுருக்கிறார். ஏன்? வேற வழி இல்ல. வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. தவிச்சுக்கொண்டு தாவீது போய் அங்க நின்றுருக்கிறார். கடைசியில அங்க பிரபுக்கள்லாம் சேர்ந்து தாவீது இந்த யுத்தத்துக்கு நம்ம கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னதும், தாவீத அவங்க ரிட்டர்ன் அனுப்புறாங்க. ஸோ இந்த சங்கதிகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாட்கள் இடைவேளை இருக்கிறதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதுடைய ஜனங்க, தாவீதுடைய மக்கள் இருக்கக்கூடிய சிக்லாக் என்கிற பகுதிய அமலேக்கியர் வந்து முற்றுகை போட்டு, அதை முற்றிலுமாக பிடித்து, அங்க இருக்கிற எல்லாரையும் வெளிய கூட்டிட்டு போயிட்டு, அந்த பட்டணத்தையே கொளுத்தி போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த 3 பேர் இந்த தாவீதின் ஆட்கள் எல்லாம் ரிட்டர்ன் வந்து தங்களுடைய ஊரை பார்க்கும்பொழுது, மனைவி, பிள்ளைங்க யாருமே கிடையாது. எல்லாமே போச்சு அப்படின்றத தாவீது ரியலைஸ் பண்ணும்பொழுது, சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணாங்களாம், தாவீது கூட இருந்த தாவீதின் ஆட்கள்லாம் தாவீதை கல்லெறியும்படி கல்லுகள் எடுத்துக்கொண்டாங்களாம். இவனால தான் குடும்பம் போச்சு, இவனால தான் பிள்ளைங்க போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மிகப்பெரிய நெருக்கம் தாவீதுக்கு உண்டாகிறது. நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ? என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்க, அந்த 1 இயர் 4 மந்த்ஸ் கழிச்சு, இப்பதான் மறுபடியும் தாவீது கர்த்தரிடத்துல கேட்கிறார், அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகட்டுமா? வேண்டாமா? அப்படின்னு. அப்ப பாருங்களேன், சுயமாய் ஒரு முடிவு நம்ம எடுக்கும் பொழுது, அதன் பின்பு நம்மால என்ன பண்ண முடியல அப்படின்னா, தேவனிடத்துல விசாரிக்கிறதுக்கு போக முடியல. நம்ம மனம் அதற்கு இடம் கொடுக்கறதில்ல. கடைசியா வேற வழியே இல்ல. எல்லாமே கைய விட்டு போயிடுச்சு. இனி நான் கர்த்தர்கிட்ட தான் போயாகணுன்ற சூழ்நிலை வரும்பொழுது தான் தாவீது கர்த்தர்கிட்ட வரார். அந்த 1 இயர் 4 மந்த்ஸ்ல என்றாகிலும் ஒரு நாள், நான் உங்ககிட்ட விசாரிக்கிறதையே விட்டுட்டேனே ஆண்டவரே! நம்ம உறவு ரொம்ப தூரமா போயிட்டது போல இருக்கு. அப்படின்னு தாவீது வருத்தப்பட்டதா நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வசனத்துல 1 சாமுவேல் 30:6ல வாசிக்க முடியும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டானாம். அதாவது தாவீது நெருக்கப்பட்டதுக்கான ரீசன் என்னன்னா, மனைவிகள் போயிடுச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, தான் கூட இருந்த மனைவிகள், பிள்ளைகள்லாம் போயிடுச்சுன்றது மட்டும் இல்ல. ஏன் கர்த்தருக்கு விரோதமா நான் இப்படி புறப்பட்டு பெலிஸ்தர் எல்லைக்கு வந்தேன்? நான் ஏன் இந்த காரியத்த செய்தேன்னு சொல்லி தாவீதுக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாயிருக்கும்.
தாவீது அதன் பின்பு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அதன் பின்பு தாவீதுக்கு புரிந்திருக்கும், என் கர்த்தர் மன்னிக்கிறவர், அவரை மன்னிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டு தான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா விசாரிக்கிறார் மறுபடியும் கர்த்தர்கிட்ட. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஏன்டா நீ பெலிஸ்தர் தேசத்துக்கு போறேன்னு சொல்லும்பொழுது, போட்டோமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டியா? இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சுன்னும்போது என்கிட்ட வந்து நிற்கிறியா? அப்படின்னு கேட்கவே இல்லை. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, போப்பா சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவ அப்படின்னு சொல்லி தாவீதோட அந்த இக்கட்டான சூழ்நிலையில தாவீதின் பட்சமாய் கர்த்தர் நிற்கிறார் பாருங்களேன். தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் போறார். அதே போல யுத்தம் பண்ணி சகலவற்றையும் அவர் திருப்பிக் கொள்ளுகிறதை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த காரியத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை கர்த்தர் சில எல்லைகள்ல உங்களை இருக்க சொல்லியிருப்பார். அந்த எல்லைகள் இருக்கும்பொழுது நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் உங்களால தாங்க முடியாததா இருக்கும். ஆனா இருக்க சொன்னது கர்த்தர் தான் சொல்லியிருப்பார். அப்ப நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் ஏன் என்ன கொண்டு வந்து இப்படி பிரச்சனையில மாட்டி விடுறார்? நான் நிம்மதியா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இது மாரி என்ன பிரச்சனையின் பாதையிலே கடந்தா, என்னைக்கு தான் என் வாழ்க்கைய நான் நிம்மதியா வாழுவேன்? நான் எங்கேயோ ஒரு மூலையில நிம்மதியா இருந்தேனே! அப்படின்னு சொல்லி உங்கள அநேகர் நீங்க புலம்புவீங்க. ஒரு சிலரு கர்த்தர் என்னை இங்க இருன்றாரு. ஆனா இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. இந்த பிரச்சனைய என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. என்னால இத தாங்க முடியல. நானே செத்துருவேன் போல இருக்கு. நான் கண்டிப்பா வெளியேற போகிறேன் அப்படின்னு சொல்லி, உங்கள்ல ஒரு சிலர் நீங்க இருக்கிற கர்த்தர் உங்கள இரு அப்படின்னு சொன்ன எல்லைய விட்டு வெளியேற தீர்மானம் பண்ணியிருக்கலாம் தாவீதை போல. அந்த யூதாவின் எல்லைகள்ல தாவீதை இருன்னு சொன்னது கர்த்தர். ஆனா யூதாவின் எல்லைகள்ல சவுல் துரத்துனான். எத்தனை முறை காப்பாத்துனாலும், எத்தனை முறை தப்பிச்சாலும், எத்தனை முறை சவுலுக்கு ஜீவனை கொலை செய்யாம தாவீது வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சாலும் கூட சவுல் துரத்துறான் அப்படின்றத தாவீது பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மாம்ச பயம் வெளிப்பட்டது போல. ஒருவேளை உங்களுடைய மாம்ச பயம் கர்த்தருடைய வார்த்தையும் மீறி சில கிரியைகளை உங்களை எடுக்க தூண்டலாம். அப்படி நம்ம கிரியைகள் செய்யும் பொழுது எப்படி தாவீது அந்த 1 இயர் 4 மந்த்ஸ் ஆண்டவருடைய உறவுக்குள்ள இருக்க முடியாம போயிருச்சோ, அதே போல நமக்கும் நடந்துரும் பாருங்களேன். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை அசட்டை பண்ணும்பொழுது அதன் பின்பு கர்த்தர் பேச மாட்டார். நாமாய் பேசும் வரைக்கும் அமைதியாகத்தான் இருப்பார். இப்ப பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாமே போயிடுச்சுன்னும்போது தாவீது மறுபடியும் ஆண்டோட ஒப்புரவாகுறார். அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது இல்லைங்களா? ஐயோ! நான் அன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சுச்சு. அதுக்காக நான் அவசரப்பட்டு வெளிய வந்துட்டேன். ஆனா இன்றைக்கு ஏன் வெளிய வந்தேன்னு நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் ஏன் நான் சகிக்காம போயிட்டேன்னு நான் யோசிக்கிறேன். இப்படி சொல்றவங்க நெறைய பேர். நம்ப இன்னைக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்மள ஒரு இடத்துல கர்த்தர் இருன்னு சொல்லியிருக்கிறாரா? பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அங்க பாதுகாப்பு இருக்கோ, இல்லையோ, கர்த்தர் இருன்னு சொல்லிட்டா அமைதியா இருந்துருவோங்க. நான் சொல்றேன், தாவீதின் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வந்ததாக வேதம் பதிவு செய்யவே இல்ல. எத்தனை தருணங்கள் யூதாவின் எல்லைகள்ல தாவீது இருக்கும்பொழுது, சவுலும் தாவீதும் இப்போ ஒரு கட்டத்துல சவுல் தாவீது மேல கை போட போறான்ற ஸ்டேஜ் வரும்பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது சவுலுக்கு. உனக்கு எதிராக ஆட்கள் வந்துட்டாங்க, வா யுத்தத்துக்கு போகலான்னு. அப்படியே விட்டுட்டு சவுல் யுத்தத்துக்கு போகிறத நீங்க பார்க்க முடியும். இப்படியெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றும் பொழுது, தாவீது கர்த்தரை சந்தேகப்பட்டது, கர்த்தரை நம்பாமல் போனது, பெலிஸ்தரின் ராஜாவை நம்பினது கர்த்தருக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நாம் கூட கர்த்தர் நமக்கு இவ்வளோ வார்த்தைகளை கொடுத்து, இவ்வளோ நம்மள அற்புதமாய் நடத்தியும் கூட, நாம கர்த்தரை நம்பாம யாராவது மனிதர்களை நம்பி அவங்கள சார்ந்து போவோமானா, கர்த்தருக்கு அது வருத்தமா இருக்கும். சில சமயத்துல கர்த்தர் கோவப்படுறதில்ல. நம்ம பலவீனமும், நம்ம பயமும் அவருக்கு புரியும். ஆனா கண்டிப்பா அவருக்கு வருத்தம் இருக்கும். பிள்ளைக்கு நான் எவ்வளோ செஞ்சு கூட பிள்ளை என்ன நம்பல பாத்தியா? அப்படின்ற அந்த வருத்தம். இந்த வருத்தத்த நம்ம இன்னைக்கு அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க அப்பாவ பார்த்து, "அப்பா எனக்கு பிடிக்கல தான்ப்பா இங்க இருக்கிறதுக்கு. வெறுப்பா இருக்குப்பா. வாழ்க்கையே சலிக்குதுப்பா. ஆனாலும் நீங்க இருக்க சொன்னீங்கன்றதுக்காக நான் இருக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் அது என் நன்மைக்காக தான்ப்பா செய்வீங்கன்னு சொல்லி நீங்க அப்பாவ பார்த்து சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க அவர சந்தோஷப்படுத்துற விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? நீங்க அவர நம்புறீங்கன்றது அவர சந்தோஷப்படுத்தும். நீங்க இத செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்கள விடுதலை செய்கிற ஒரு நாள் இருக்கும். கண்டிப்பா உங்கள விடுதலை செய்வார். உங்கள உயர்த்துவார். தாவீதை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தது போல உங்களையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே அப்பா, தாவீது மறுபடியுமா உங்ககிட்ட சேர்ந்தது போல, அப்பா யாரெல்லாம் அப்படி உங்கள நம்பாம, உங்கள நம்ப முடியாம ஆண்டவரே உங்கள விட்டு தூர போனாங்களோ, இல்ல தூர போக தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலயும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை பெருகவும், அவங்க அலைகளைப் போல எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள ஆண்டவரே நிச்சயமாய் நீங்க சால்வ் பண்ண முடியும்னு உங்கள நம்பி காத்திருக்கவும் உதவி செய்யுங்க. அந்த இருதயங்களை நீங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.